கடந்த பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆன விஸ்வாசம் படம் ரசிகர்கள் மத்தியிலும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸ்களையும் சரி நல்லாவே கவர்ந்து வரவேற்பும் பெற்றிருந்தது. இந்த படம் பல சாதனைகளையும் செஞ்சது. இந்த படம் உலகம் முழுக்கவே தற்போது 200 கோடிகளுக்கு மேல வசூலித்து அனைத்து தரப்பினர்களையும் நல்லாவே கவர்ந்திருக்கான். இப்போ என்னன்னா, விஸ்வாசம் படத்துல அஜித் சருக்கு மகளாக நடித்த அனிகா இன்னொரு படத்துல கமிட் ஆகியிருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு அண்மையில வெளியான படம் சீதகாதி. இந்த படம் ஒரு டிராமா கதையை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இந்த படத்தை பாலாஜி தரணிதரன் அவர்கள் இயக்கியிருந்தாங்க. மேலும் இந்த படத்துல விஜய் சேதுபதி ஒரு சில காட்சிகள் வந்தாலும் அவருடைய அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி வழக்கம் போல மக்களை கவர்ந்திருக்காரு. இந்த படத்தை தி பிலிம் பிகன் ப்ரொடக்ஷன் தயாரிச்சிருந்தாங்க. மேலும் இந்த படம் விஜய் சேதுபதிக்கு 25வது படமாகவும் அமைஞ்சது. வசூல் ரீதியாக படம் ஒரு சில இடங்கள்ல பின்தங்கினாலும் விமர்சன ரீதியாக படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. இதை தொடர்ந்து விஜய் சேதுபதி சீனு ராமசாமியோட டைரக்ஷன்ல மாமனிதன் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு வராரு. இதற்கு முன்னாடி இவங்க கூட்டணியில வெளியான தர்மதுரை படம் 2006ல வெளியாச்சு. இந்த படத்துல விஜய் சேதுபதி கூட தமன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ், ஸ்ருதி தாங்கா, ராதிகா, கஞ்சா கருப்பு, ராஜேஷ் அப்படின்னு பல முன்னணி பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்திற்கும் யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததை அடுத்து இந்த படத்திற்கு தேசிய விருதும் கிடைச்சது. இந்த படத்திற்காக வைரமுத்துவிற்கு சிறந்த பாடலாசிரியர் விருதும் கிடைச்சது. இவங்க கூட்டணியில தர்மதுரை மிகப்பெரிய வெற்றி அடைந்ததால இந்த மாமனிதனுக்கும் ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. இந்த படத்துல அனிகா ஒரு முக்கிய ரோல் பண்றாங்களா. இந்த படத்துல விஜய் சேதுபதி ஆட்டோ டிரைவர் கேரக்டர்ல நடிக்கிறாராம். விஜய் சேதுபதி கூட அனிகா நடிச்சாலும் அவருக்கு மகளாக நடிக்கலையாம். இந்த படத்துல விஜய் சேதுபதிக்கு ஜோடியா காயத்ரி நடிக்கிறாங்க. மேலும் சோமசுந்தரம், ஷாஷி சேன் உள்ளிட்ட பலரும் நடிக்கிறாங்க. இந்த படத்தை யுவன் சங்கர் ராஜா தயாரிக்கிறாரு. மேலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த இளையராஜா, கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா ஆகிய மூவரும் சேர்ந்து இந்த படத்திற்கு இசையமைக்கிறாங்களாம். இவர்கள் மூவரும் சேர்ந்து இசையமைக்கும் முதல் திரைப்படம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனிகா அஜித் சாருடன் என்னை அறிந்தால் விஸ்வாசம் இந்த 2 படத்திலையும் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி மக்களை வெகுவாக கவர்ந்திருப்பாங்க. அந்த வகையில இந்த படத்திலையும் தன்னுடைய சிறந்த நடிப்பை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தகவலை பற்றிய உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.